என்னுடைய இரத்தக்காவு என்கிற சிறுகதை தொகுப்பிலே இருந்து ஒரு சிறு கதையை இங்கே சொல்லுகிறேன். கூவே 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 என்று பெரும் குரல் எடுத்து கத்தினாள் திம்சா. அது கூடடையும் நேரம். ஊருக்கு ஒதுக்குப்புறமான மலை புறம்போக்கு இடம் அது. அந்த சத்தம் ஊர் முழுக்கவே கேட்கும். அந்த வீட்டிற்கு பக்கத்தில் பெரிய ஆலமரம். அது 3 தலைமுறைக்கு முன்பு யாரோ நட்டது. இப்போது பழக்காலம் என்பதால் பறவைகளின் சத்தம் அங்கே கூடுதலாயிருக்கிறது. அவள் கூப்பிட கூப்பிட வரிசையாய் பள்ளிக்கு போகும் குழந்தைகளைப் போல பன்றிகள் ஒன்று ஒன்றாய் வீட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஏற்கனவே வாசலில் 6 அடி நீட்டிற்கும் 1 அடி அகலத்திற்கும் பள்ளம் எடுத்திருக்கிற தொட்டியில் தவிட்டையும் கழநீர் தண்ணியையும் ஊற்றி வைத்திருக்கிறாள். மிகுந்த ஆவலோடு ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு எல்லா பன்றிகளும் அருந்துகிறது. அவள் நின்று பார்க்கிறாள். அவள் எதிர்பார்க்கிற பெரிய ஆண்டவன் பன்னி காணவில்லை. திரும்பும் பெரும் குரல் எடுத்து கத்துகிறாள். அது மெல்ல ஒரு குட்டி யானையைப் போல ஆடி ஆடி அசைந்து நொண்டிக் கொண்டு வருகிறது. பார்க்கிறாள், பதறுகிறாள். ஓடிப்போய் கால்களை தொட்டு பார்க்கிறார். யாரோ கல்லால் அடித்திருக்கிறார்கள். காயத்திலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. மற்ற பன்றிகள் எல்லாம் கூண்டுக்குள் அடைந்து விட்டது. கூண்டு அவள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏறக்குறைய அவள் இருக்கும் வீட்டில் பாதி அளவு கூடு இருக்கிறது. கூடு என்றால் ஒரு பக்கம் சாய்வாக கட்டிய, 3 பக்கமும் படல்களால் பின்னி, எந்த மழை இருந்தாலும் அது தற்காத்துக் கொள்ளுகிற அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தன் கணவனை கூப்பிடுகிறாள். ஏங்க சீக்கிரம் வா, பெரிய அண்ணன் காலில் யாரோ அடிச்சிருக்கிறாங்க. அடுப்பின் மேல் கால்களை வைத்துக்கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்த அவளது கணவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் பதற? மீண்டும் அவள் சீக்கிரம் வா என்று அலறுகிறாள். ஓடிப்போய் பார்த்ததும் ரத்தம் வசிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து கழுவி மஞ்சளை வைத்து ஒரு வேட்டியை கிழித்து ஒரு கட்டை போடுகிறாள். அவளுக்கு மனம் பதைக்கிறது. மற்ற பன்றிகள் எல்லாம் அவளுடைய சொந்த பன்றிகள். இது வாரத்துக்கு மேய்க்கிற பன்றி. வாரம் என்றால் யாராவது ஒருவர் அந்த பன்றியை வாங்கி விட்டுருவாங்க. அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுக்கணும். அதுதான். இந்த பன்றியை யார் வாங்கி விட்டுருக்காங்கன்னா, கோபால்னு ஒரு நண்பர் வாங்கி விட்டுருக்கார். அவர் எதுக்கு வாங்கி விட்டுருக்காருன்னா, அவங்க பெரியாண்டவன் சாமி கும்பிட்ற வழக்கம், அதுக்காக வாங்கி விட்டுருக்கார். பெரியாண்டவனுக்கு பன்னியும் ஆடும் கோழியும் என்று 3 காவு கொடுக்கிற பழக்கம் இன்னும் நம் பகுதியில் இருக்கிறது. அவளுக்கு என்ன பயன்னா, இன்னும் 1 வாரத்தில் பழி கொடுக்க போறாங்க. அதுக்குள்ள கால் நொண்டி ஆயிடுச்சுன்னா, அது ஊனம் ஆயிடுச்சுன்னா ஏற்றுக்க மாட்டாங்க பழிக்கு. அந்த பயம். கூடுதலாக புண்ணாக்கை எடுத்துட்டு வந்து போட்டு குடிக்க வச்சு திரும்ப அந்த கூண்டுக்குள்ளே தள்ளி விட்றா. போகுது. இரவு முழுக்க அவளுக்கு இதே நினப்பாக தான் இருக்குது. தூக்கமே வரல. சரி,
இதே அளவு பண்ணி வேறு யாருக்கிட்டனா இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடலாம், அப்படி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு பார்க்குறா. மறுநாள் காலையில் போய் பார்க்குறா. எந்த இடத்துல போனாலும் இவங்கள மாதிரி பண்ணி மேய்க்கிறவங்ககிட்ட போய் பார்த்தா இந்த அளவு சைஸில் பண்ணியே இல்லை. திருவிழா, அதாவது இந்த காது குத்துறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு திருவிழா பண்ணுறதுக்கு 3 நாள் இருக்குது. அப்போ காயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஆனால் நடக்கும்போது லேசாக நொண்டி நடக்குது, கொஞ்சம் லேசாக நொண்டி நடக்குது. இதை வேற யாரும் பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் பூசாரி பார்த்துட்டாருன்னா கண்டுபிடிச்சிடுவார். பூசாரி தான் சொல்லுவார் இது விண்ணம் பட்டது, அவர் பெரியாண்டவர் ஏற்றுக்க மாட்டாருன்ற என்ன பண்ணுறது. நமக்கு இந்த கூலியும் போயிடும், இன்னும் ஒன்றும் பலி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நாம் பன்றியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தவிக்கிறா. அந்த நேரம் பார்த்து அந்த பண்டிகை வாரத்துக்கு அனுப்பியவர் வராரு. ஏமா இன்னும் 3 நாளுக்கு இது, இன்றைக்கி வந்து பண்ணியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் சொல்கிறார், ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி இப்போ இந்த பண்ணியோட விலை 6000 ரூபா போகும். நான் உங்கள்கிட்ட குட்டியாக வாங்கி கொடுத்தம்போது 1500 ரூபா வாங்கி கொடுத்தேன். அந்த 1500 ரூபா கழிச்சிட்டு மீது 4500 ரூபா இருக்குது, அதில் பாதி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு 2250 ரூபா அன்றைக்கி கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறாரு, திருவிழா அன்றைக்கி காலையில், அதாவது நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு காலையில் எடுத்து வந்து என் வீட்டில் கட்டிடுமா, நீயும் உங்கள் வீட்டுக்காரனை வந்துடுங்க, அது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் வராது, கூட நீங்கள் பழக்கப்பட்டு வந்தால் தான் வரும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பிடுறாங்க. திரும்பவும் இது கால் சரியாகலையே என்ன பண்ணுவார் அப்படின்ற அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் மட்டும் என்ன சொல்கிறாரு, ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாமா மாமா, இது நாம் செஞ்ச தவறு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்கிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி திருவிழா, அதாவது அந்த காது குத்துறதுக்காக அவங்க பொண்டடிக்கு போகிறதுக்கான நாள் வருது. பண்டிகை 2 பக்கம் கயிறு போட்டு நல்லா பெருசாக இருக்குது, ஏறக்குறைய ஒரு 1.5 ஆண்டு வளர்ந்த குட்டி அது. இந்த பக்கம் ஒரு கயிறு, அந்த பக்கம் ஒரு கயிறு போட்டு இழுத்துட்டு போகிறாங்க இவங்க 2 பேரும். எடுத்துகிட்டு போனதும் ஊருக்குள்ளே போகும்போதே எல்லாரும் அந்த பண்ணியை பார்த்து பிரமிப்பாக பார்க்குறாங்க, ஏன்னா இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ நாள் எங்கே வளர்ந்தது. பொதுவாகவே எதுவுமே இல்லாமல் வளர்க்குற ஒரு உயிரிக்கும் இந்த மாதிரி சாமிக்கு நேர்ந்து விட்டு உயிரிக்கும் அது அதாவது அந்த வளர்ச்சி வந்து இரட்டிப்பாக இருக்கும். பொதுவாக எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கே போன பிறகு 2 கயிறை போட்டு கட்டிட்டு அந்த வீட்டுக்காரம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் வச்சு சந்தனம் பூசி, நீங்கள் வந்து இது வெட்டி முடிக்கிற வரலையும், அதாவது பலி கொடுக்குற வரலையும் நீங்கள் கூட இருங்க அப்படின்னுறாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, தீபாரதனை காமிக்கிறாங்க. கோயிலுக்கு எல்லோரும் பம்பை உடுக்கோட போகிறாங்க. இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போகிறாங்க, கணவனும் மனைவியும். இந்த திம்சாவுக்கு மட்டும் என்ன நினைப்புன்னா, இந்த பூசாரி மட்டும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது வந்து ரொம்பவும் ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறாங்க அந்த அம்மா மட்டும். அது ஏறக்குறைய 1.5 வருடமான உழைப்பு. இன்னொன்று, அவர் ஏற்கனவே அந்த அதுக்கான பணத்தை கொடுத்துட்டார், 2250 ரூபா கொடுத்துட்டார். போகும்போது கோயில் அருகே நிறுத்துறாங்க. நிறுத்தோடனே பூசாரி வந்து கற்பூரம் காமிக்கிறாரு. கற்பூரம் காமிச்சிட்டு பூசாரி சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு திருநூறு போட்டு சொல்கிறாரு, என்ன திம்சா மின்கால் லேசாக நொன்ற மாதிரி இருக்குது பெரியாண்டவர் அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு எங்கே தான் வந்ததுன்னே தெரியல கோபம். பூசாரி, பெரியாண்டவருக்கா காலில் விண்ணன்ற நீ, உனக்கு என்னையா தெரியும் பண்ணியை பற்றி, அது கூட என்னைக்காவது பழகிருக்கிறியா, நீ வளர்த்துருக்கிறியா அப்படின்னு இந்த அம்மா குரல் வயிற்றுதும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த நேரத்தில் நம்ம எந்த பதில் சொன்னாலும் அந்த அம்மா திட்டும். இன்னும் ஒன்று, நீ பண்ணி மேய்ச்சான்னு கேட்டதே அந்த அம்மாவுக்கு அவர் பூசாரிக்கு பொறுத்துக்க முடியல. இது ஒரு கௌரவமாக அவர் நினைக்கிறார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இந்த அம்மாக்கிட்ட வாய் கொடுத்தோம்னா நம்ம சரியாக வராது, பெரியாண்டவனாச்சு அவங்களாச்சுன்னு சொல்லிட்டு, நான் எந்த குறையும் சொல்லணுமா, பூசாண்டவர் நல்லது, பெரியாண்டவர் நல்லா தான் நடக்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டு பூஜை நடக்கட்டும்ன்றாங்க. இதோட கதை முடியுது. இங்கே அந்த அம்மா குரல் உயர்த்தவில்லை என்றால் இந்த 2250 ரூபாயும் போயிருக்கும், அவங்களுக்கான உழைப்பு போயிருக்கும். நாம் நம்முடைய குரலை
சமுதாயத்தில் எங்கெங்கெல்லாம் உயர்த்தணுமோ அங்கெல்லாம் உயர்த்தணும். உயர்த்தினால் மட்டுமே நமக்கான விடுதலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். தென்பொதிகை மலை தழுவி தென்றலுடன் விளையாடி தேனருவி நீரிலாடி தெல்லு தமிழ் மொழியாகி தேன் வார்க்கும் சுவையாகி திசையெங்கும் மணக்கும் தமிழே. பொன்மதுரை நகராடி புலவர்களின் உளமாடி பொலிந்த தமிழ் மன்றமாடி புகழேட்டில் விளையாடும் பொற்றமிழே நற்றமிழே போற்றி உனை வணங்குகின்றேன். அவை வாழ்த்து. விழுப்புரம் மாநகரில் புத்தக திருவிழாவை சிறப்புடன் நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் கண்ணல் தமிழெடுத்து கனிவோடு வணங்குகின்றேன். இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்ற ஆன்றோர்கள் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். என்னை பற்றி வான் சிறக்க வாழ்ந்தமது வடநாடாம் சோழ மண்ணில் தேன் சுரக்கும் நீரளிக்கும் காவிரியின் நதிக்கரையில் சரித்திர புகழ் கொண்ட திருச்சி மாநகர் தன்னில் வறியோர் எளியோர் என வந்தோர்க்கு கல்வி தரும் பெரியார் கல்லூரியில் வேதியியல் பயின்றவன் நான். நெஞ்சில் சுகம் பார்க்கும் நல் குடும்பம் பெற்றதுடன் நெய்வேலி நிறுவனத்தில் விஞ்ஞானி வேலை பெற்றேன். இனித்திடும் தமிழ் வளர்க்க இலக்கிய அமைப்பமைத்தேன். தென்றல் இலக்கிய பேரவை எனும் அமைப்பமைத்தேன். 20க்கும் மேற்பட்ட எழுச்சிமிகு நூல் படைத்தேன். முத்தமிழை நாள்தோறும் முத்தமிடும் காரணத்தால் மூப்பினை விலக்கி வைத்தேன். யாப்பினில் யான் நினைத்தேன். இது புத்தக திருவிழா. புத்தகம் பற்றிய ஒரு எனது நீளமான கவிதையில் சில வரிகளை சொல்லி முடிக்கிறேன். புத்தகம் நித்தமும் எனைத் தொட தூண்டுகின்றாய், எந்த நெஞ்சத்தை நீதானே சீண்டுகின்றாய், பித்தனாய் உன்னையே சுற்ற வைத்தாய், உன்னை தொடும் பிரியத்தை என் நெஞ்சில் பற்ற வைத்தாய். உத்தமன் ஆனது உன்னாலே, புத்தகமே உத்தமன் ஆனது உன்னாலே, என்றும் உன்முகம் பார்த்திடும் பொன்னாலே. புத்தகமே உன்னை தொழுகின்றேன், உந்தன் புகழினை எண்ணி மகிழ்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. 6 என்ற தொகுப்பிலிருந்து இரா தமிழரசி எழுதிய ஒரு கவிதை நினைவூட்டுகிறது என்ற தலைப்பு. ஒரு தலையசைப்பில் என்னை வரவேற்று, ஒரு வீசுதலில் என் களைப்பை போக்கி, ஒரு சுவாசிப்பில் என் நுரையீரல் நிறைத்து, வெளிரிய வேர்ப்புறத்தை மண்ணில் மறைத்து, வெடித்த சிராய்ப்புகளை அடியில் தாங்கி, பசுமையால் என் கண்களை குளிர்விக்கும் வயது முதிர்ந்த இந்த மரம் கல்லூரி வாசலை கடைக்கும் போதெல்லாம் நினைவூட்டுகிறது என் பாட்டியை. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க தமிழரசி அம்மா. முத்துராசா குமார்னு ஒரு இளைஞர், அம்மாவுடைய அம்மா அம்மாச்சின்னு சொல்லுவாங்க மதுரையில எல்லாம். அவர் எழுதுறாரு, இந்த கதிர இருக்கிற மெஷின் வந்தது, அதை பத்தி எழுதியிருக்காரு. வயக்காட்டில் ஊண்டினால் நல்லதென்று எரிந்து தணிந்த சொக்கப்பனையிலிருந்து பனங்கருக்கை பிடுங்கி வந்திருந்தாள். பனங்கருக்க பனைமரத்துலேருந்து பிச்சு எடுத்துன்னு வராங்க உளுந்ததை, அதை வயலில் நடலான்னு. வயலில் நடலான்றதுக்குள்ளே வயல்வெளிகள்லாம் மனையாயிடுச்சு. வயக்காட்டில் ஊண்டினால் நல்லதென்று எரிந்து தணிந்த சொக்கப்பனையிலிருந்து பனங்கருக்கை பிடுங்கி வந்திருந்தாள் அம்மாச்சி. அவள் வருவதற்குள் மொசைக்கு கற்களால் பூசப்பட்டிருந்தது வயக்காடு. மொசை கற்களாய் பூசப்பட்டிருந்தது வயக்காடு. போய் வரதுக்குள்ள மனையாயிடுச்சு வயல்வெளி எல்லாம். தலைவிரி கோலத்தில் கருக்கோடு நடந்தவள் எத்திசையில் அலைகிறாள் என்று இன்று வரை தெரியவில்லை. உடலை விட பெரிய வாய்கள் கொண்ட கதிர் அறுக்கும் எந்திரங்கள் கொலை பசியில் ஊரையே வேட்டையாடத் தொடங்கின. முன்னொரு காலத்தில் மிச்சம் விடப்பட்ட அடிக்கதிரின் பின்னால் மறைந்திருந்த என்னை அவை கண்டுகொண்டு அருகே வந்து வாய் பிளந்தன. சடை பிடித்த நெற்களோடு சாய்ந்து கிடக்கும் கதிர்கள் நான் அல்ல என்று மலம் வழிய கெஞ்சுகையில் ஊட பாய்ந்து பனங்கருக்கால் எந்திரங்களை சங்கரித்து விட்டு திரும்பாமல் நடந்தாள் அம்மாச்சி. அடிக்குழாய்கள் என்ற தலைப்பில் ஒரு கவிதை முத்துராசா எழுதியிருக்காரு. தண்ணீர் தவிப்பில் மடிந்த குரல் வளைகள் அந்தரத்தில் உலாத்தியபடி இருக்கின்றன. இது கைப்பம்பை பற்றி இருந்தாலும் கைப்பம்பு இல்லை, தண்ணியை பற்றி இருந்தாலும் தண்ணி இல்லை. தண்ணீர் தவிப்பில் மடிந்த குரல் வளைகள் அந்தரத்தில் உலர்த்தியபடி இருக்கின்றன. இது மேல நான் தாகத்தோட, தண்ணீர் தவிப்பில் மடிந்த குரல் வளைகள் அந்தரத்தில் உலாத்தியபடி இருக்கின்றன. மேடேற எக்கி இழைக்கிறது பூமி ஆழ ஊற்று.
இப்படி எழுதியிருக்காங்க. அதே போல நம்முடைய கண்டராதித்தன் எழுதியிருக்காரு. தாளை வேகமாக தள்ளி கொண்டிருந்த அவர் நம் மண்ணின் கவிஞர், கண்டாச்சிபுரம் பெரிய கவிஞர், ஆனந்த விகடன் விருது பெற்றவர் திருச்சாளலுக்காக. தாளை வேகமாக தள்ளி கொண்டிருந்த சிறுமியிடம் கொஞ்சம் மெதுவாக தள்ளக்கூடாதா என்றேன், என் நாளை தள்ளுவது போல இருக்கிறதா என்கிறாள் அவள். இது அவருடைய கவிதை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பெருங்கவிஞருமான ரவிக்குமார், அவர் மால்கம் எக்ஸ், பாப் மார்லி போன்ற நூல்கள், தேங்காய் நதி போன்ற நூல்கள் இங்கு கிடைக்கின்றன, படிக்கலாம். நீர் கொடுக்கும் வானமே, நீர் கொடுக்கும் வானமே, எங்கள் நிலம் எங்கென நீ பொழிவாய். சுரண்டப்பட்டும் சூறையாடப்பட்டும் நிலமற்று நிற்கும் எங்களுக்கு மழையே எங்கே பொழிவாய். எங்கள் ஏரி நிலங்கள் பாசனங்கள் கைமாறி போய்விட்டது. எங்கள் ஏரி நிலங்கள் பாசனங்கள் கைமாறி போய்விட்டது. அருவாளோடும் அறுவடைக்கு போன ஆத்தாளும் அப்பன்களும் கவலை தோய்ந்த முகத்துடன் வீடு திரும்பியவர்கள் வெண்மணியில் எரிந்து கரிக்கட்டையாகிய பின்பும் நியாயம் கேட்கிறார்கள். விவசாயியின் கூரையும் கோவணமும் மாறாமல் பார்த்து கொண்டது சாதிய வர்க்கம். விவசாயியின் கூரையும் கோவணமும் மாறாமல் பார்த்து கொண்டது சாதிய வர்க்கம். வயதான அப்பனை பெயர் சொல்லி அழைத்தது ஆணவம். அவன் நிலத்தில் அவனே கூலிக்காரன். ஆண்டை பெருமை பேசி காலம் கடந்த அப்பன் தான் அடிமையென அறியப்படாமல் இறந்து போனான். உனக்கு கீழே இருந்து வந்த உன் நெடுங்கால பெருமையை, உனக்கு கீழே இருந்து வந்த உன் நெடுங்கால பெருமையை உடைத்தெறியப்பட்டு என் கல்வியும் உழைப்பும் வேலைவாய்ப்பும் நான் இழந்ததை பெற்று விடுவதில் நம்பிக்கை பெறுகிறது. என் திசைகளில் சூரியன் பிரகாசிக்கிறது. நன்றி. படைகளை வைத்து நமது நாட்டை பிடித்தான் பிரிட்டிஷுக்காரன். பாட்டை, சிம்போனி பாட்டை வைத்து பிரிட்டிஷ் நாட்டையே பிடித்தார் இளையராஜா, நமது இளையராஜா. அலெக்சாண்டருக்கு பிறகு உலகத்தையே தன் கைவசம் கொண்டு வந்தவர் இளையராஜா. கடவுள் யோசித்தார், தடி வைத்திருப்பவனை விட துப்பாக்கி வைத்திருப்பவன் பக்கத்தில் நின்றால் நாம் வெற்றி பெறுவோம் என்று. படைப்பாளி யோசித்தான், எளியவனின் பக்கம் நின்று கவிதைகளாய் நாம் அவனுடைய மனதில் துளிர்விடுவோம் என்று. மீன்களை பிடிப்பதை விட மீனவர்களை பிடிப்பதுதான் இலங்கை இராணுவத்தின் அதிகமானதாக இருக்கிறது. நமது இந்தி திணிப்பு என்றால் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கும். நமது மீனவர்களை பிடித்தால் தமிழ்நாடு தனி நாடாக இருக்கும். சமூக மாற்றத்தை படைக்க அறிவு ஜோதியை ஏற்றிய மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய அணையா ஜோதியை என்றும் நாம் கடைபிடிப்போம். வணக்கம். யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலார் தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்குகிறேன். என் கற்பனையில் முளைத்த சிறகுகள் சில கவிதைகளாக கொடுக்குறேன். அறிவை அலங்கரிக்கும் அழகு நிலையம், அறிவை அலங்கரிக்கும் அழகு நிலையம் நூலகம். அறிவை சுமந்து நிற்கும் காகித கப்பல் தளம், அறிவை சுமந்து நிற்கும் காகித கப்பல் தளம் நூலகம். அறிவு தீபம் ஏற்றும் தீக்குச்சி புத்தகம், அறிவு தீபம் ஏற்றும் தீக்குச்சி புத்தகம். மனிதர்களின் ஞான மரம் புத்தகம், மனிதர்களின் ஞான மரம் புத்தகம். கல்லாய் கிடக்கும் மாணவர்களை புத்தக உளிகொண்டு சிலையாய் வடித்தெடுக்கும் சிற்பி ஆசிரியர். கல்லாய் கிடக்கும் மாணவர்களை புத்தக உளிகொண்டு
சிலையாய் வடித்தெடுக்கும் சிற்பி ஆசிரியர். நல்ல சமுதாயத்தை உருவாக்க பல பட்டதாரிகளை படைக்கும் பிரம்மா ஆசிரியர். நல்ல சமுதாயத்தை உருவாக்க பல பட்டதாரிகளை படைக்கும் பிரம்மா ஆசிரியர். ஒற்றை காலால் நிற்கும் நூலால் ஆன முதுகெலும்பு கொண்ட வெள்ளை மண்புழு மெழுகுவர்த்தி. ஒற்றை காலால் நிற்கும் நூலால் ஆன முதுகெலும்பு கொண்ட வெள்ளை மண்புழு மெழுகுவர்த்தி. இருட்டை கிழிக்கும் நெருப்பு ஈட்டி மெழுகுவர்த்தி. இருட்டை கிழிக்கும் நெருப்பு ஈட்டி மெழுகுவர்த்தி. எழுத்து ஈக்கல் மொய்க்கும் தேன்கூடு புத்தகம். எழுத்து ஈக்கல் மொய்க்கும் தேன்கூடு புத்தகம். இதை கண்களால் சுவைக்கும் போது அறிவு இனிக்கும். சூரியன் நட்டு வைத்து சென்ற செங்கொடி அந்தி சிவப்பு. சூரியன் நட்டு வைத்து சென்ற செங்கொடி அந்தி சிவப்பு. சூரியன் அடுப்பு அணைந்த பிறகு கனிந்து கொண்டிருக்கும் நெருப்பு அந்தி பொழுது. மேக வாகனங்கள் மோதிக்கொண்டதால் உடைந்து கொட்டும் கண்ணாடி துகள்களாய் மழை துளிகள். சேலை அணிந்த சில பெண்களின் இடுப்பில் ஆடும் ஊஞ்சல். சேலை அணிந்த சில பெண்களின் இடுப்பில் ஆடும் ஊஞ்சல் கைக்குட்டை. வேர்க்கின்ற போது முகத்தில் முத்தமிட்டு செல்லும் செல்ல குழந்தை கைக்குட்டை. இலைகள் உதிர்ந்த மரக்கிளையின் கைகளில் பச்சை நிற கைக்குட்டையாய் பறந்து வந்து அமர்ந்த கிளிகள். சூரியன் கிழிக்கும் தின காலண்டர் கிழக்கின் விடியல். எரியும் கம்பி மத்தாப்பு சிவகாசி குழந்தை தொழிலாளர்களின் சிரிப்பு. ஓடையின் சிரிப்பு ஓடும் நீரின் சலசலப்பு. கடலின் சிரிப்பு அடிக்கும் அலையின் நுரைப்பு. பூமியின் கைகளில் பச்சை நிற கிளுகிளுப்பாய் பசுமையான மரங்கள். கால்கள் அணியும் கிரீடம். நமது கால்கள் அணியும் கிரீடம் செருப்பு. மனிதனின் மெய் கால்கள் சவாரி செய்யும் பொய்க்கால் குதிரை செருப்பு. நட்சத்திர நெல்மணிகளை அறுவடை செய்ய ஆகாயத்தின் கைகளில் அறிவாளாய் பிறை நிலா. விவசாயம் வெளுத்ததால் கலர் நிலத்தில் கள்ளிச் செடிகளாய் வீட்டுமனை கற்கள். விவசாயம் வெளுத்ததால் கலர் நிலத்தில் கள்ளிச் செடிகளாய் வீட்டுமனை கற்கள். நன்றி, வணக்கம். நான் புத்தகத்தை பற்றி சில கவிதைகள். நான் எத்தனையோ திருவிழாக்களை பார்த்திருக்கின்றேன். கோவில் திருவிழா, ஆற்று திருவிழா, ஊர் திருவிழா, இன்னும் எத்தனையோ திருவிழாக்கள் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவையெல்லாம் என்னை மகிழ்விக்க முடியவில்லை. இந்த புத்தக திருவிழா என்னை உற்சாகப்படுத்தியது, பூரிப்படைய வைத்தது. இங்கு மணமகனையும் மணமகளையும் மணவரையில் உட்கார வைத்தது போல இங்கே காட்சிகள். அவர்களுக்கு அச்சனை போடுவர்களாக நாம் பார்வையாளர்கள். நாம் இந்த புத்தக கதவை திறந்தால், உள்ளே சென்று பார்த்தால் இந்த உலகம் அழகாய் தெரியும். நம்மை மிகவும் கவர்ந்த அறிஞர்கள், கவிஞர்கள், மேதைகள் ஆகியோர் உட்கார்ந்து நம்மிடம் பேசுவது போல இந்த புத்தகத்தில் காட்சி உள்ளது. நீ தொலைந்து போனால் கூட புத்தகத்தில் தொலைந்து போ, உன்னை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். உன் தலையில் தங்க கிரீடமோ வெள்ளி கிரீடமோ இருந்தால் கயவர்கள் களவாடி போய்விடுவார்கள். உன் தலைக்குள் இந்த அறிவு புத்தகத்தை சூட்டு எந்த வகையிலும் தேட மாட்டார்கள். உனக்கு உற்ற நண்பன் புத்தகம். அவனிடம் பேசு, பழகு. அவன் உன்னிடம் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனது கையை நீ பிடித்துக்கொள். எது முற்கள் எது முல்லை பாதைகள் என்று அவன் காட்டுவான். உன் பாதையை அவன் உருவாக்குவான். இந்த கவிதையை பற்றி நிறைய நான் சொல்ல இருக்கலாம், மணித்துளி அதிகமாக இல்லை. இதை கவிஞர் வைரமுத்து சொல்வார் இந்த புத்தகத்தை பற்றி. என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள், இருப்பேன். ஜீவராசிகள் இல்லாத தீவில் இடுங்கள், கிடைப்பேன். காற்றே தொட முடியாத கிரகத்தில் விடுங்கள், உயிர்ப்பேன். என்னை புத்தகம் இல்லாத அறையில் பூட்டினால் 2 மணியில் இறைப்பேன் என்று சொன்னார் புத்தகத்தை பற்றி. புத்தகம்
நான் இன்னும் வாசிக்க நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் என் தலை சிறந்த நண்பன் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். நூலகத்திலேயே படித்து உயர்ந்தவர்கள் அறிஞர் அண்ணாவும் ஜவஹர்லால் நேரும் அண்ணல் அம்பேத்கரும் கார்ல் மார்க்ஸும். எனவே நான் முடித்துக் கொள்கிறேன். புத்தகத்தை பிடிங்கள், புத்தகத்தை படிங்கள், வெற்றி பாதையை நீங்கள் தொடர முடியும் என சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாட்டை பற்றி ஒரு கவிதை. சந்தைக்கு போய் வருவார் அப்பா, சந்தைக்கு போய் வருவார் அப்பா, செம்பில்லா கன்றுகளும் கொம்பில்லா மாடுகளும் தினம் வரும் போகும், பச்சை புல்லெடுத்து பசுமாட்டுக்கும் மிச்ச புல்லை மற்ற மாட்டுக்கும் போட்டு மகிழ்வோம், ஆசை ஆசையாக காளை மாட்டை ஒன்று நிறுத்தி வீட்டில் வளர்த்தோம், நாமூஞ்சி காலன்னு பேர் வச்சோம், கஞ்சி தண்ணி மொத்தமாக குடிச்சிட்டு நாக்கால் மூக்கை தொடும், கஞ்சி தண்ணியை வச்சா குடிச்சு விட்டு நாக்கால் மூக்கை தொடும் கருணையோடு பார்க்கும் அப்பாவை, மேனியை மெல்ல தடவி உணியெடுக்கும் போதெல்லாம் உன்னிப்பா காட்டும், எங்கிருந்தோ பறந்து வந்த காக்கைக்கு முதுகை காட்டும், காக்கையும் கொத்தி மகிழும். அன்னைக்கு கட்டுத்துறை இருந்த காலை காணாமல் போனது, வழக்கமாக அவிழ்த்து விட்டால் வீடு வந்து சேரும், அந்தி செத்து வெகு நேரம் ஆயிற்று, அந்தி செத்து வெகு நேரம் ஆயிற்று, இரவின் நுனி பொழுதும் தொடங்கியது, காலை நாமூஞ்சி காலை வீடு வரல, தேடி பார்த்தோம் கிடைக்கல, விடிந்தது செய்தி வந்தது இப்படி, உங்கள் மாடு செத்து கிடக்கதான் ஓடையில், பாம்பு கடிச்சதோ தேம்பி எழுததோ அதோ அந்த ஓடை சவப்பாடையானது நாமூஞ்சி காலைக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பேச உள்ள தலைப்பு புத்தகம். தொடாமல் இருக்க அவாள் பூநூல் அல்ல, தொட்டு தொட்டு படித்து சொல்லும் நல்நூல். தொடாமல் இருக்க அவாள் பூநூல் அல்ல, தொட்டு தொட்டு படித்து சொல்லும் நன்னூல். என்னை பார் யோகம் வரும் என்பார்கள், உன் பக்கங்களின் என்னை பார்த்தேன், யோகம் மட்டுமல்ல படிக்க ஒரு வேகமும் வந்தது. உயிராய் மெய்யாய் நீ இருக்க உன்னை தொடமறந்த இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் இறந்தேனடி. உயிராய் மெய்யாய் நீ இருக்க உன்னை தொடமறந்த இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் இறந்தேனடி. நீயும் நானும் நேருக்கு நேர், உன்னை தொட்டு தொட்டு நான் புரட்ட, என்னை தொட வந்தவனை நீ விரட்ட. கண் மூடும் வரை திறந்தேன் உன் ஏடுகளை, மண் மூடினாலும் வாழ்வேன் பதிவேடுகளில். மூலதனமாய் பள்ளி வாசலில் நீ இருக்க, கற்பவாசலில் இன்னும் எத்தனை உள் மூலங்கள் வெளி மூலங்கள். தொடாமத்தான் நான் இருந்தேன், தீட்டுன்னு தள்ளி வச்ச, நீட்டுன்னு சொல்லி வச்ச, உன்னை தொட்டதால என்னாச்சோ, ஏடெடுத்து படிக்க வச்ச, எட்டு திக்கும் எழுத வச்ச. தொடாமத்தான் நான் இருந்தேன், தீட்டுன்னு தள்ளி வச்ச, நீட்டுன்னு சொல்லி வச்ச, உன்னை தொட்டதால என்னாச்சோ, எட்டு திக்கும் எழுத வச்ச. கருமேகங்களை கலைத்து பார்த்தேன், மின்னலை விட ஒவ்வொரு வரியும் மின்னியது எழுத்துக்களாய். கருமேகங்களை கலைத்து பார்த்தேன், மின்னலை விட மின்னியது ஒவ்வொரு வரியும் எழுத்துக்களாய். சமூக இடிபாடுகளுக்கு இடையே ஒவ்வொரு ஏட்டிலும் எண்ணற்ற எண்ணங்கள் அலையலையாய். நன்றி. வாய்ப்பமைத்துக்குமே நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். வாசிப்பும் புத்தகமும். மரக்கூழுக்கு மகுடம் தந்தது அச்சு இயந்திரம், மரக்கூழுக்கு மகுடம் தந்தது அச்சு இயந்திரம். வாய் வழியாக படித்ததை தாள் வழியாக படிக்க வைத்தவர் சீகன் பால்கு. பிரசங்கம் வழியாக படிப்பதற்கு பிரச்சாரம் தொடங்கிய காலம் அது. பிரசங்கம் வழியாக படிப்பதற்கு பிரச்சாரம் தொடங்கிய காலம் அது. கடல் கடந்து வந்தவர்தான் கரையேற கற்றுக் கொடுத்தார். கடல் கடந்து வந்தவர்தான் கரையேற கற்றுக் கொடுத்தார். பனை ஓலையும் பாறைகளும் விடைபெற்றன. தொல்காப்பியம், நன்னூல், திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கும் நம்மை அழைத்து சென்றது. ஓரியை பார்த்தோம், பாரியை பார்த்தோம், நூல்களின் வழியே சிந்தனை விரிந்தது, கண்களின் வழியே காட்சிகள் நின்றது. நம்மை அறிஞராக்கும், கலைஞராக்கும், ஸ்டாலினை அறிமுகம் செய்யும் தேம்ஸ் நதிக்கரையும் நமக்கு நெருக்கமாகும். அது மட்டுமா,
நம்மை மார்க்சாக்கும், அம்பேத்கராக்கும், சிந்தனை மேதையாக்கும், மனிதனை செதுக்கும் சிற்பக்கூடம் நூலகம். வகுப்பறைகளுக்கு விடுமுறை உண்டு, வாசிப்புக்கு விடுமுறையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையும் வா என்கிறது நூலகம். நம்மில் யாரும் நம்மை கைவிடலாம், நூலகம் ஒருபோதும் நம்மை கைவிடாது. ஒரு நூல் நம்மை ஏற்க மறுக்கிறது, உயர்வதை தடுக்க நினைக்கிறது. ஒரு நூல் நம்மை ஏற்க மறுக்கிறது, உயர்வதை தடுக்க நினைக்கிறது. என் நூல் உன்னை உயர்த்தும், வாவா என்கிறது நூலகம். என் நூல் உன்னை உயர்த்தும், வாவா என்கிறது நூலகம். விரிந்த உலகத்தை கற்றுத்தரும் கரும்பலகை நம் கருவிழிகள். விரிந்த உலகத்தை கற்றுத்தரும் கரும்பலகை நம் கருவிழிகள். கனவோடு வரும் பிள்ளைகளை வெளிச்சம் காட்டி நினைக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது புத்தகம். பானை செய்யும் சக்கரத்தில் தொடங்கி பால்வீதிக்கு அழைத்துச் செல்கிறது வீரமுத்துவேலின் அறிவியல். பானை செய்யும் சக்கரத்தில் தொடங்கி பால்வீதிக்கு அழைத்துச் செல்கிறது வீரமுத்துவேலின் அறிவியல். பழனிவேல் மகனை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்த்தினார். உன்னை உயர்த்தும் படிக்கட்டு நான் தான் என்கிறது புத்தகம், வாவா என்கிறது நூலகம். சில மருத்துவர்கள் மனிதாபிமானமற்றவர்கள், வனத்தில் இருக்கும் மிருகங்களைப் போல் உயிர்களை கொள்கிறார்கள். பெண் சிசுக்களை கல்வியறிவால் அறுவடையானது. எனக்கு பிடித்த இரண்டு பின்னொட்டு வழுவர வாசிக்கும் கவிஞர் ஜெயச்சந்திரன் வழுத ரெட்டி, புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எனக்கு பிடித்த 2 பின்னொட்டு. ஒன்று வழுவர வாசிக்கும் கவிஞர் ஜெயச்சந்திரனின் வழுத ரெட்டி, புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. திமுக அரசு தினமும் முயன்று தவறாமல் கற்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 தருகிறது. எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்பதால் குழந்தை செல்வங்களே, புத்தகங்களை தாங்குங்கள், ஆயுதங்களை விட வலிமையானவை. குழந்தைகளே, புத்தகங்களை தாங்குங்கள், ஆயுதங்களை விட வலிமையானவை. அரியா சனங்களை அரியாசனத்திற்கு அழைத்துச் செல்லும் நூலகம். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு வேண்டுமெனில் புத்தகத்தோடு செல்லுங்கள். கற்கும் இடத்தை நூலகங்களாக மாற்றுங்கள். எனக்கு பிடித்த 2 ஊர். ஒன்று கடைசி வரைக்கும் படைத்த கலைஞரின் திருவாரூர். இன்னொரு ஊர் இந்த 3 ஆண்டுகளாக புத்தக திருவிழா நடத்தும் கொளத்தூர். எந்த ஏஐயையும் பார்த்து எந்த ஏஐயும் உனக்கு இணையில்லை, எந்த ஏஐயும் உனக்கு இணையில்லை. நூலகம் செல்லுங்கள், நிறைய புத்தகங்களை வாசியுங்கள். நன்றி.